ஆளினால் மெக்கானிக் கடை. எப்படிப்பா இந்த பேர் தோணுச்சு உனக்கு? அந்த கதையா கேக்குறீங்க? எங்க அப்பா பேர் ஆளினால, அதனால எங்க அம்மா வந்து சென்டிமெண்டா இருக்கட்டும் அப்பா பேர் வைடான்னு சொல்லிச்சு, அதனால வச்சிட்டேன் நான். உங்க அப்பா என்ன வேலை பண்ணாரு? அவரு நல்லா சரை கட்டிட்டு தகனாவே பத்து இருப்பாரு, இவர் போய் தூக்கின்னு வருவாரு. டேய் இப்ப அவர் கேட்டாரா? டேய் பிஞ்சுக்கண்ணா, டேய் ஏன்னா உங்க அப்பா பத்தி தானே சொன்னேன், அதுக்கு போய் கோச்சிக்கிற. அந்த ஆள் எதனா நல்ல விஷயம் பண்ணிதான் பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் சொல்ற போறதா? சரி உடுப்பா, இத போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துனுக்க. உங்க அப்பா வேலை வெட்டிக்கெல்லாம் போறது இல்லையா? வேலைக்கு போனதுல வெட்டியா உணாந்துக்கிறாரு. ஒரு கோயிலாட்டியும் ஒரு குடிச்சாதான் பத்து இருப்பாரு. திரும்ப பாரு. டேய் ஏன்னா எங்க அப்பனை பத்தி வலிக்கிற, அப்படியே போடுவேன். ஏங்க எங்க அப்பா இதெல்லாம் விடுங்க. இது என்னங்க சைக்கிள கையில போட்டு வந்து ரெடி பண்ண சொல்றீங்க? ஏங்க உங்க அப்பா பத்தி சொன்னா உனக்கு கோவம் வருதுல்ல? எங்க அப்பா சைக்கிள் இது, இதுலதான் ஓடி ஓடி ஒழிச்சு எங்களை எல்லாம் காப்பாத்தினாரு. அப்பாக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா? சைக்கிள் ஓட்ட தெரியாதா? என்ன பேசுற? நீங்க தானே சொன்னீங்க ஓடி ஓடி ஒழிச்சு காப்பாத்தினாருன்னு. சூப்பர் ஆளியா நீ திட்டினது தப்பே இல்ல. அவன் அப்படித்தான் லூஸ் மாதிரி பேசி கிடப்பான். சரி இந்த சைக்கிள் என்ன பண்ணுன்றீங்க? நீங்க 2 வீலையும் மாத்திருங்க, டயரை மாத்திருங்க, டியூபை மாத்திருங்க, 2 பெடலை மாத்திருங்க, ஸ்டேரிங்கை மாத்திருங்க, ஸ்டாண்டு ஒன்று போட்டுருங்க, கேரியர் போட்டுருங்க, சீட்டை ஒன்று போட்டுருங்க, பிரேக் லிவரை மாத்திருங்க. என்ன சொன்னீங்க? நான் சொன்னதை மட்டும் நீங்க மாத்திருங்க. அப்படியா? நீ கொஞ்சம் நவரா மாட்டியா? என்ன மாத்துன்றா? என்னப்பா இது எங்க அப்பா சைக்கிள்ப்பா. எங்க அப்பா எட்டு ஒதிக்கிற மாதிரி எட்டு வச்சா சைக்கிள்ல இருக்கிறது எல்லாத்தையும் மாத்துன்ற. அது புது சைக்கிளை வாங்கிக்கலாம் இல்லையா? கரெக்டுப்பா, நீ சொல்றது கரெக்டு தான். காசு கொடு வாங்கிக்கிறேன். காசு கொடு வாங்கிக்கிறனா? இப்ப இதெல்லாம் மாத்து சொன்னியா? சும்மா எதனா வேலை பார்ப்பானா? என்னப்பா இப்படி பேசுற? தெரிஞ்சவன் தானே எடுத்துன்னு வந்தேன். ஒரு 10 ரூபாய் ஆகுதுன்னா ஒரு 2 ரூபாய் கம்மி பண்ணுவேன். அதை நாலு அன்னைக்கு தரேன், அடுத்த நாள் தரேன்னு சொல்லிட்டு வாங்கின்னு போலான்னு பார்த்தா இப்படி பேசுற நீ. நீ போயிடு காலையில விருப்பத்தாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். அந்த மண்ணில வச்சு உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இந்த மண்டையில வச்சு என்ன பண்ணுவ? ஏய் இங்க வாடா பிஞ்சுக்கண்ணா. முதலாளி இந்த தலையை தூக்கி உனக்கு ஃபுல்லா தைக்க சொல்லுவேன். இந்த தலையா? வேணாம், நீ ரெடி பண்ணி வெயி, அப்புறம் சாவகாசமா வந்து வாங்கிக்கிறேன். வரட்டா? எனக்கு பயப்படாத, உன் தலைக்கு பயப்படுறான்டா. நீ ஏன்னா வந்த கஸ்டமரை இப்படி பண்ணிட்ட? அரே இவன் கஸ்டமரா? கம்முன்னு இந்த கோவத்தை கலப்பாத. சரி சரி கோவப்பட, இன்னொருத்தர் வரான்னு பாரு. கடை ஓனர் வரானா? என்னப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கிறனா? என்ன 1ஆம் தேதி பிறந்ததுமே கூட வந்துருனியா? என்ன ஒரு நாள் முன்னாள் பின்னால கூட வர மாட்டேன்றான். பச்சை வேலை சாப்பிட மாட்டேன். எனக்கு அப்படிதான், எப்ப தோணுதோ நான் அப்ப வந்து வாடகை கேட்பேன். இன்னைக்கு எப்படியாவது சூனியம் வச்சு கடையை நம்ம பேர்ல எழுதிக்கணும். டேய் இங்க வாங்க கொஞ்சம். நீ என்ன பண்ண? நம்ம காஞ்சிபுரம் கோவிந்தங்கிறால அவங்க கூட போய் காசு சார் கேட்டு வாங்கிமா. எனக்கு தெரியாத காஞ்சிபுரம் கோவிந்தா? என்னடா தெரியாதுன்றா? காஞ்சிபுரம் கோவிந்தா தெரியாதா? யோ காஞ்சிபுரம் கோவிந்தா உனக்கு தெரியாதாயா? என்ன நீ? உங்களுக்கு தெரியல, நீங்களே போய் வாங்கிடுங்க. அவன் சொல்றது கரெக்ட் தான், உங்களுக்கு தான் தெரியுமா? அப்ப நீங்களே போய் வாங்கிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். சரி நான் போய் வாங்கிக்கிறேன். எவ்வளவு தரணும்? எவ்வளவு தரணுமா? 5000 ரூபாய் தரணும். இங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு போடுங்க, அங்க 5000 வாங்கிக்கங்க. யோ அவனை போய் பார்த்து வாங்குறேன், வயலு டீ கீ குடிப்பேன், எனக்கு காசு வேணாவா? கரெக்ட் தான். சரி நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு 900 ரூபாய் கொடுங்க. ஒரு நாள் பூரா வேலை செய்யறேன், எனக்கு 100 ரூபாய் தர மாட்டேன்டா, அவருக்கு 100 ரூபாய் தர. ரேசி முஞ்ச கம்முன்னு தேவையில்லாத பேசாத. நீ கூட 900 ரூபாய். இது கரெக்ட். இந்த 900 ரூபாய் நீ போய் காஞ்சிபுரம் கோயிந்து கட்ட 5000 ரூபாய் வாங்கிக்கணும். சரிதான்பா. எப்படி சாமானியத்துல 900 ரூபாய் சம்பாதிச்சோம். முதலாளி காஞ்சிபுரம் கோவிந்த் எங்க இருக்கிறாரு? எங்க ராணி யாருக்கு தெரியும்? சொல்லி அனுப்பிச்சுட்ட. சும்மா சொன்னேன், தெரிஞ்ச மாதிரி அவன் போறான். சரி போயிட்டு வரட்டும். திறமைசாலி முதலாளி நீ. அதனால தானே நான் முதலாளின்னு தொழிலாளியா. யோ யாரையா கடியில சைக்கிள் டீப் வச்சிச்சியா? வெடிக்காம இருந்தா தான் ஆச்சரியப்படணும். நீ அப்பா ஓட்டின கண்ணு? ஓட்டல உக்காந்த டமால் வச்சிச்சா, பார்த்தா வீல்ல ஒண்ணு காணா. உட்காந்துட்டு இந்த கதியா? ஓட்டா என்ன இருக்கான்? வீலுக்கு எல்லாம் கைட்டு போயிருக்க முடியுதா? ரெடி பண்ணியா ஆசையா ஓட்டணும்னு வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பா. இப்படி இருக்குதா? ஒப்பா வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டிருந்தாக்கா டிம்பர் லாரி வாங்கி கொடுத்துருக்கணும், அப்படின்னா டாராஸ் லாரி வாங்கி கொடுத்துருக்கணும். கரெக்டா இருந்திருக்கும். நீ கிண்டல் நெக்கெல்லாம் பேசாத, கார் முள்ள எடுத்து வந்து மூஞ்சில போட்டுருவேன். முதலாளி ஊர்க்கார பையன், ரொம்ப டேஞ்சர், பார்த்து பேசு. உங்க ஊருக்கார பையனா? ஏய் பிஞ்சுக்கண்ணா, என்னடா இங்க வேலை செய்யற? ஆண்டா இவர்தான் முதலாளி. அவன் கடையில நீ பண்ணி கொடுவான் சைக்கிள் ஓரம் போட்டு. டேய் முதலாளிடா நானு. அவன் எப்படி என்ன மீறி வந்து செய்வான்? தொண்டு பேசி இருக்காதியா? எங்க ஊர் பக்கம் தானே போவா, கழுத்துக்கு அடிப்பேன். என்ன பண்ணுவா? மோசமான பையன் முதலாளி, அடிச்சுடுவான். டேய் அவன் அடிக்கிறான்னு அடிக்கிறாது, அப்புறம் கெடுக்கிட்டோம். தம்ம தூணு டயர் இந்த உருவத்துக்கு எப்படியா சரிப்படா? டேய்
இந்த டயர் ஒண்ணா போட்டுக்கிறியா? அது பைக் டயரியா, அது எப்படி அதில் செட் ஆகும்? அதே மாதிரி சைக்கிள்ல ஏறி ஏத்தணுமா அதை தான் ஏத்தணும். இவ்வளோ பெரிய உருவத்துக்கு அதில் ஏத்தணும். மவனே என்ன நீ நெக்லா பேசலையா? இரு என் அப்பனை கூட்டு வந்து வச்சுக்கிறோம். என்னடா அவன் சைக்கிள் அவனே ஏற்றி வச்சு போயிட்டான். முதலாளி இவனும் அப்பனும் ரொம்ப டேஞ்சரான ஆளு முதலாளி. டேஞ்சரான ஆளா? நான் ஒண்ணுமே பண்ணலடா. இவனடா இவ்வளவு கோவத்துல போறான். ஒண்ணும் பேசலையா? அவன் என்ன பேசுற நீ? அவன் கத்திக்கு எடுத்து வரானு என்னவோ. அவன் கத்தி எடுத்துன்னு வரானோ இல்லையே தெரியல. நீ நல்லா கோத்து விட்டு போடுதுடா. இந்த கல்ல கேட்டு பாப்போம். நோ, ஏன்னா சின்ன சைக்கிள் சேல்ஸுக்குதா. சின்ன சைக்கிளா சேல்ஸுக்கா? இந்த மாதிரி சைக்கிள் இருந்தா கூட ஓகேண்ணா. இது மாதிரி சைக்கிள் இருந்தா கூட ஓகேவா? எவ்வளவு தருவா? ஒரு 1500 ரூபாய் இருந்தா போதும்ண்ணா. 1500 ரூபாயா? சரி கொடு, இதே ஏத்து மாடு. இதேவா? நல்லா இருக்கும்பா. டயர் மட்டும் மாத்திட்டு வச்சுக்கா, 4 வருஷம் ஓடும். முதலாளி என்ன முதலாளி? நீ வாயை மூடி நீ தானே போதும். நோ, கொஞ்சம் குறைச்சு கேளாண்ணா. கொஞ்சதானா? கேட்டா போச்சு. வா 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 வா. 1500 ரூபாய் கொடு. ஐயா, மோசமான ஆளாக்கிறியா நீ? தயா யாரு கட்டி சொல்லாத, அந்த ரேட்டு குத்துனே உனக்காக தான் குத்துக்கிறேன். சரிதான். முதலாளி சைக்கிள் வித்துட்டாங்க, வந்து கேட்டா என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாயே திறக்கூடாது. இந்த 200 ரூபாய். சரி முதலாளி. முதலாளி வராங்க. நீ வாயை கொஞ்சம் மூடு. ஏய் எவன்டா என் புள்ள கலாச்சிதா? வாங்க வாங்க, ஏன் கோவப்பட்டுன்னு வரீங்க? தம்பி ஏதோ தப்பா புரிஞ்சுன்னு போச்சு. ஏதோ லாரி வாங்கணும் தாரஸ் வாங்கணும்னு சொன்னியாம. இல்லண்ணா, வளர்ற புள்ள இல்ல, அதெல்லாம் வாங்கி கொடுத்தா பிற்காலத்துல நல்லா இருப்பான்ல. அப்படியா? நான் அப்படியா மூஞ்சில குத்துவேன்? என்ன கேளியா கையா? கேட்டு வரேனா? எங்கயா சைக்கிளா? சைக்கிள் தானா? கோக்குதுண்ணா. யார் சைக்கிள் இது? அவர் எத்தாந்து விட்டு சைக்கிள் தானா? யோ நான் எத்தனை குத்துது சின்ன சைக்கிள்ல? நீங்க சின்ன சைக்கிள் தான் எடுத்துட்டு வந்தீங்க. நான் இல்ல, நான் சொல்றேன் உங்க சைஸுக்கு பெருசு பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல மோசம் நேக்கிறியாப்பா. டேய் போற சைக்கிள் பாடுறா. பார் தம்பியா, இந்த பார் ஊருக்கார் பையன் தான் ரிப்பேர் பண்ணா. கேள நீயா? டேய் பின்னிக்கண்ணா, இந்த ஆள் சொல்றது உண்மையா? ஆமாண்டா, தட்டி தட்டி பெருசு பண்ணோம் நாங்க. பாரு எவ்வளவு வேலை தெரியுமா? நீங்க கோச்சு கூட தான் அவெல்லாம் பண்ணோம். அங்கங்க துருப்பிச்சு போய்க்குதா? அது தட்டி பெருசு பண்ணும் போது கொஞ்சம் பிசுறு வெளியே வந்துச்சு. டேய் கேள்வி மேல கேள்வி கேட்காத. சின்ன சைக்கிள் குடுத்துட்டு பெரிய சைக்கிள் வாங்குறோம்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலையா? இது என் சின்ன சைக்கிளான்னு சந்தேகமாக்குது. சந்தேகம் படா தம்பியா, உன் சின்ன சைக்கிளே தான் இது. அட நான் ஊர்க்காரனாச்சு, நான் போய் சொல்லுவேனா? நீ உங்க அப்பா பைக்ல சிகரெட் தீர்த்தி பூச்சி பையன் தானே நீ? கொம்னுடுறா. தம்பியா வாய வாயின்னு பேசிருக்காத. இந்த சைக்கிள் ஏய் தூக்குடா. பாரு எவ்வளவு வயிறு ஆயிடுச்சு. இந்த கடை தான். ஏனோ சின்ன சைக்கிள் இருக்குதாண்ணா? கேட்டா வந்து சின்ன சைக்கிள் இருக்குதான்னு கேக்குறேனா? இல்லப்பா. சின்ன சைக்கிள் ஓனா? சின்ன சைக்கிள் ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு. எங்க வாங்கினான்னு கேட்டா இங்க தான் சொன்னாரு. நல்லா இருந்துச்சா? நான் தெரியும் 4 நிமிஷத்துல போட்டு விட்டுச்சா. ஐயோ இந்த பண்ணி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. யோ நான் சின்ன சைக்கிள் வித்தேமே. என்ன சைக்கிள் அது? என் பையனுக்கு வாங்கிட்டு அப்போ அதை வித்தேன். சரி இந்த சைக்கிள் சின்ன சைக்கிள மாத்திட்டு நான் வித்துறேன். சின்ன சைக்கிளா மாத்திடா? அது எப்படி முடியும்? ஏண்டா சின்ன சைக்கிள பெரிய சைக்கிள் ஆகுற, பெரிய சைக்கிள சின்ன சைக்கிள் ஆக முடியாதா? ஒழுங்கா பண்ணி கொடு. அதெல்லாம் முடியாதுப்பா. நோ, அது எப்படி நான் சின்ன சைக்கிளை பெரிய சைக்கிள் ஆக்கணும்? நான் இஷ்டத்துக்கு என் முதலாளி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? என்னப்பா திடீர்னு கோவமா ஆகுற? முதலாளி 200 ரூபாய் படி. உண்மை சொல்ற நேரம் வந்துடுச்சு. உண்மை சொல்ற நேரம் வந்துச்சா? என்னடா சொல்ல போற? கம்னுறா. பொடி பசங்க கேள்வி கேட்கறேன், எல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியல. டேய் பிஞ்சிக்கண்ணா, நான் தான்டா. உன் சைக்கிள 1500 ரூபாய் என் முதலாளி வித்தாரு. இப்ப என்னடா சொல்ற? இல்லையா ஒத்தி ஒத்தி மோதி பாருங்கடா என் முதலாளி கிட்ட. வந்து வரைக்கும் லாபம். இது போல இந்த வீடியோ பண்றோம். லைக்கோ கமெண்ட்ஸோ பண்றோங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்றோங்க.